ஆமீன். ஆமீன். இன்று 29ஆம் தேதி முதலாம் மாதம், 29ஆம் தேதி ஜனவரி மாதம், 29ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணைய இருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, பைபிள் குயிஸ். எங்களுடைய ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைய இருக்கிற ஊழியர்களையும் வரவேற்போம். கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே சவரம் மகேந்திரன் ஐயா, விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைவார்னு விசுவாசிக்கிறோம். மாலை வேளையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் மகேந்திரன் ஐயா, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் நீங்கள் வேதாம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைய இருக்கிறோம். தொகுப்பாளினி சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டம்மா. ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். எங்களுக்கு மகேந்திரம் அண்ணா அவர்கள் செபத்திலே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேளையிலே இந்த சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற இந்த கேள்வி நிகழ்ச்சியை கத்தாவே நீ ஒரு விசை நின்றள்ள வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. இந்த கேள்வி பதிலே கலந்து கொள்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த கேள்வி பதிலை கொண்டு வர ஜனத்தையும் ஆசீர்வதியும். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கமா வானொலியை நினைவு கூறுகிறோம் சுவாமி. மறு உழைப்பு கேட்கிற பிள்ளைகள் தொடர்ந்து வந்து இந்த கேள்வி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இந்த வார்த்தையின் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. முதலாவது கேள்வி, தாயின் வயிற்றில் பிறக்காத இருவர். ஒருவர் இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றில் தாயின் வயிற்றில பிறந்தார் என்று சொல்லி இருக்குது என்ன? தாயின் வயிற்றில் பிறக்காதவர் மெல்கிசேதேக்கு இல்லை. ஆபிரகாமிட்ட வந்தது அவருக்கு என்ன பேர்? அவர் தான் மெல்கிசேதேக்கா? அவர் தாயின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையோ? தாயின் வயிற்றில் பிறக்காத பிள்ளைகள் 2 பேர், ஏவாள், ஆதாம் ஏவாள். அவைய மறந்துட்டோம். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேனிகள் துரத்துவது போல இஸ்ரவேலரை யார் துரத்தினார்கள்? அமலேக்கியர். இல்லை. அமலேக்கியர் இல்லை என்றால் இவங்க இஸ்ரவேல், எகிப்தியர். இல்லை. ஏதோனியர் இல்லை. இவங்க தாவீதோட ஃபைட் பண்ணாங்களே, என்ன பேர்? மோபாவியரா? இல்லை இல்லை, அது பெரிய ஒரு கூட்டம். என்ன பேர் என்றால் கோலியாத்தின் ஆக்களா? இல்லையா, தாவீதோட போய் இல்லாத முறியடிச்சவன். ஆனானியரா? கானானியர் இல்லை. ஏன் முதல் எழுத்து ஏனால வரும்? ஏதோ உபாகமம் 1வது அதிகாரம் 44வது வசனத்துல இருக்கு. முதலாவது அதிகாரம் 44வது வசனம். 44வது வசனம். அவங்க எல்லாம் எடுக்கிறீங்க. எமோரியர். எமோரியர். ஆரோனின் தலையில் என்ன கிரீடம் வைக்கப்பட்டது? இந்த என்ன கிரீடம்?
ஆரோனின் தலையில ஆரோனை எழுதி வச்சதான் பாரு. பொன் கிரீடமா? இல்லை. தமிழ்ல எழுத்து கூட்டுங்க பார்ப்போம். கீனா ஆரோனின் தலையில பொருங்க சொல்றேன், ஞாபகம் வருது. ஆரோனின் தலையிலே பொன் கிரீடம் மகிமையின் கிரீடமா? இல்லை. இல்லையா? அவைக்கு கவிதைகள் ஒன்றும் கொடுக்க இல்லை. யாத்திரகாமம் 29வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருக்குது. பரிசுத்த கிரீடம். பரிசுத்த கிரீடம். ஆமென். அது கிரீடம் என்று இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதுதான் ஸ்பெல். நான் கிரீடம் என்று ஸ்பெல் பண்ணா அது கிரீடம். நான் பார்த்தேன் அது கூட. சவுலை குத்தி போட்ட வாலிபனுக்கு கிடைத்தது என்ன? மரணம். மரணம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் அவனுக்கு வந்து வெட்ட சொன்னான். அபிஷேகம் பெற்ற கொண்டு ஓட்டியது. அதான் மரணம் ஐயா. என்ன எங்க இருக்கமா? 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 14வது வசனம். மரணம் வேறையா? வெட்டி கொண்டு வேங்க. இல்ல, கொண்டதான். கொண்டதை நான் கொன்றதுன்றதை தமிழ்ல மரணம் என்று சொல்றேன். கொன்றது. சரிதானே? தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் வெட்டினான். அவன் செத்தான். மரணவன் செத்தான். சும்மா அதான் செத்தான். அவன் செத்தான் தானே. அதான் என்ன கிடைச்சது? என்ன எப்படி செத்தான்? கோட்டிலே ஐயா, கோட்டில் ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டி இவருக்கு மரண தண்டனைண்டா என்ன? அவருக்கு மரண தண்டனை. அவருக்கு கழுத்தை வெட்டினா என்ன? கழுத்தை தூக்கு போட்டா என்ன? கேஸில் சேம்பருக்க போட்டா என்ன? இவர் என்ன நடந்தது? செத்தான். கிணத்து இருக்கலையா? நான் சொல்றேன், செத்தான், செத்துட்டான். அதானே வெட்டி கொண்டாண்டையில கிடக்குது. செத்தான், அவன் செத்தான். தேவனை பற்றி நற்மனச்சாட்சியின் உடன்படிக்கை என்ன? தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை. பிறரிலே அன்பு கூறு. இல்லை, உடன்படிக்கை.
உடன்படிக்கை. புதிய ஏற்பாடா? யா பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. ஆ, தேவனை பற்றி இரத்த உடன்படிக்கையா? இல்ல 1 Corinthians 12:25 இருக்கு. வாசிங்க அண்ணா. இது என் இரத்தத்தினாலே உண்டாகிய புதிய உடன்படிக்கை. இல்ல இல்லை, தேவனை பற்றும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் எவை? கர்த்தருக்கே உரியது பரிசுத்தம். சரியா? பரிசுத்தமா? இல்ல காணோம். திருப்பிக்கான கேள்வி அதிகாரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவை எவை? அதிகாரமா? அதிகாரம் இல்ல, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. பழைய ஆபிரகாமோ இல்ல ஆபிரகாம் இல்ல. சொப்பன உபாகமம் 29:29. கிடக்குது. 48 இருக்குது. அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. இல்ல இது இல்ல. இது நீங்க சொன்னீங்க 29:29. ஆதியாகமா? உபாகமம். வாகமம் 29, 21. மறைவானவள் தேவனுக்குரியவை. ஆமென். மறைவானவை. ஆமென். மரபானவர்கள் என்ன வடிவம்? மரபானவர்கள் மறைவானங்கள் என்றால் எங்களுக்கு தெரியாததுக்கு எங்களுக்கு தெரியாதது, அறியாதது, ரகசியம் எல்லாம் மறைவானதும் அவருக்குரியது. ஓகே. பெற்ற அப்பா என்னிடத்தில் இல்லை, ஆனால் அந்த ராஜாவுக்கு தகப்பனாயும் கர்த்தராயும் வைக்கப்பட்டவர் யார்? யாக்கோபு. ஓ, யோசேப்பு. யோசேப்பு. நிலத்தில் உழுதுற எதிர்கள் கழுதை மறிகளும் சாப்பிடுவது என்ன? புல்லு. புல்லு இல்லை. என்னென்ன சாமான்? நிலத்தில் உழுகிற எதிர்களும் கழுதை மறிகளும் சாப்பிடுவது என்ன? பச்சை இலை. இல்லை. நாணல் புல். இலவகைகள். இல்லை. எது கழுதையா?
கழுதை ரெண்டும் மரக்கறி தான் சாப்பிடுறேன். இல்லையே, என்ன? எங்கட ஊர்ல தவிடு எல்லாம் குழைச்சு வைக்கிற மாட்டுக்கு. அது மரக்கறி தானே, അവിടെ மச்சமா இல்லை தானே. அது வெஜிடேரியன் மாடு ஐயா. புல்லு புல் ஏசாயா 30:24 இருக்கு. புல்லு இல்லையா? இல்ல, புல்லில. நிலத்த விழுற எருதுகளும் கழுத மறைகளும் முறத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். ஆமென். அப்படியா? தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பியத்தின. அதான் தவிடாகும். ஆயுள கேட்க தீக்காய்சு அடித்தீர் என்று எங்கே சொல்லப்படுகிறது? ஆயிலை கேட்க தீக்காய்ஸ் யாருக்கு கொடுத்த தீக்காய்சு? இதற்கு தீக்காய்ஸ் இல்லையே. தீர்க்காயுசு ஆயிலை கேட்க தீர்க்காயுசு கொடுத்தது. தீர்க்காயுசா? Yeah. தீர்க்காயுசுல ஜோய்தாவா? சங்கீதம் 21:4. உம்மிடம் தீர்க்காசியை கேட்டார். ஓ, சங்கீதம் 21:4. சங்கீதம் 21:4 21:4. இருக்கா? நீங்க எடுத்துட்டீங்களா? உம்மிடம் தீர்க்காசியை கேட்டார்ன்னு இருக்கு. உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். Yeah. எங்கள் எல்லாருக்கும் என்றென்றும் உள்ள தீர்க்காயுசு தானே. Yeah. அதுதானே. Okay. நடக்கக்கூடாது, நிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. எங்கே? பலிபீடத்துல. இல்லை. நடக்கக்கூடாது பரிசுத்த ஸ்தலத்துல. பரிசுத்தலம். இல்ல. வேத வசனத்துல இருக்கு. நடக்கக்கூடாது, நிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. தீயோர் மேல. இல்ல, வசனமா இருக்குது. அதான் தீயோர் சொற்கள் நடக்காது, நடவாது. இல்லை. பரிசுத்த ஸ்தலத்துல இல்லையா? அப்படி இல்லையா? இல்ல. நடக்காது. அது இந்த ஐயா தீயவர்கள் அவங்க இதுபடி நடக்காத அதைத்தானே சொல்றீங்க. இல்லையா? யா, யா. நான் தீயவர்கள் இன்னும் நடக்கக்கூடாது. தீயோர் மேல் சொல் கேட்கக்கூடாது, சேரக்கூடாது, நடக்கக்கூடாது. என்ன சாமான் நடக்கக்கூடாது, மற்றது என்னமா? நிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. தீயோர் மேல பதி என்னன்னு சொல்றது? பதி சங்கீதம் 1:1 இருக்குதண்ணா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பாக்கியவதிகள் இல்லையோ? தகப்பனின் நற்பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையில்
வளர்ந்து நியாயத்தை புரட்டினவர்கள் யார்? பேரா அல்லது சும்மா இதா? வேர் வேர் வேர். ஆகானா? இல்ல அது இல்லை. அப்சலோமா? இல்ல. தகப்பனின் நற்பேரை அங்கு களங்கம் விளைவித்து வகையில் வளர்ந்து நியாயத்தை புரட்டினவர்கள் யார்? அது சாமியோட பிள்ளைகளா? இல்லை, கிட்ட வந்துட்டிய. மற்ற பிள்ளைகள்? சாமியோட 2 பேர் ஓ யா. பேச்சில் வரக்கூட சேட்டை விட்டு கடைசியில் கத்தர் 2 பேரையும் அடிச்சார். ஏலியின் பிள்ளைகள் இது. ஏலியின் பிள்ளைகளா? 1 சாமுவேல் 8:3 இருக்கு. ஏலியன் பிள்ளைகள். சாமியோட பேசியும் ஏலியன் பிள்ளைகள். மோசே கர்த்தரிடத்தில் பரிந்து பேசின முதல் சந்தர்ப்பம் எது? எல்லாம் பார்த்து பேசினா அடிச்சது. இல்லை, இல்லை. பரிந்து பேசின முதல் சந்தர்ப்பம். இந்த அவர் மேலையிலேருந்து இறங்கி வரைக்கும் ஐயா கண்டுக்குட்டியை செய்து வச்சு சேர்ந்தாங்கள் தானே. அது அந்த டைமில் தான் அவர் போய் மன்னிப்பு கேட்கிறார். அல்லது ஆரோன் 2 குட்டி செய்ய கோபம் வந்தது. முதல் மேல் கல்ல உடைச்சார் தானே. உடன்படிக்கை கோபம் வந்தது. மற்றது இஸ்ரவேலில் கோபம் வந்தது. வேலைக்காக தான் அவர் பிறந்து பேசி மன்னிப்பு கேட்கிறாரா? அல்லது இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு இல்ல, ஐயா அந்த ஒருக்கா கத்தர் அவனுக்கு கொல்ல போனவர் அல்லோ. வித்தியாசனம் செய்யல. அது முதல் பேசின இடம் வந்து உரைப்பா. யாத்ராமம் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் மட்டும்தான் முதல் ஆண்டவர் மோசே கர்த்தரிடத்திலே பரிந்து பேசின இடம். யாத்ராமம் 8:9 11. யாத்ரா 8:13. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வாயில்களிலும் இருந்த தவளைகளை செத்து போயிட்டு அவை குவியல் சேர்த்து அதனால ரைட். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டாரால் பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமே, முதல் அந்த இடத்துல பரிந்து பேசுறேன். ஓகே மகேந்திரமண்ணா, வருகிறேன் வந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, சரி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் தீர்க்கதரிசனம் உரைத்து சிறிது காலம் கழித்து பொல்லாத ஆவியால் பிடிக்கப்பட்டு அவதிப்பட்டவன் யார்? சாவல் ராஜா. சரியா ஐயா? சவுல். வாரன் கேள்வி ஒரு புத்தகத்துல, மறுமொழி இன்னொரு புத்தகத்துலயா? தாவீது ராஜா பாடித்தானே அவன் அசுத்தாவி துரத்தப்பட்டது. சரி, சவுல் ராஜா. 1 சாமுவேல். சரி, சரியான விடை சவுல் ராஜா.
அடுத்து எல்லா தீமைக்கும் வேறான பண ஆசையால் ஊழியத்தை இழந்த இருவர் யார்? யூதாஸ் காரியத்து, மற்றது அனனியா சபீரா. வழியா கேள்வியை கேட்கணும். எல்லா தீமைக்கும் வேறான பண ஆசையால் ஊழியத்தை இழந்த இருவர் யார்? பண ஆசையால் ஊழியத்தை இழந்த இருவர் யார்? இந்த வாலிபன் ஊழியம் ஒன்றும் செய்யல தானே என்ன? ஒருவர் பழைய ஏற்பாடு, ஒருத்தர் புதிய ஏற்பாடு. ஒன்றோ யூதாஸ். யூதாஸ் காரியத்து ஒன்று ஆகான் அந்த சாமானை எடுத்து வச்சிருந்தான். இல்லை. அவர் ஊழியம் செய்யல தானே, அவர் என்ன ஊழியம் செய்தார்? விட்டு கழிச்சு கொண்டு போய் கேட்ட கேள்வி. பீலியாம். இல்லை. போனதுக்கு பின்னால திருத்தி கொண்டு போய் கேட்டவர் இல்லை. எலியா அவர். கேயாசி எலியாவின் வேலைக்காரன். கேயாசி யூதாஸ். சரியான. பெண் ஆசையால் தங்களுடைய ஸ்தானங்களை இழந்தவர்கள் யார் யார்? அந்த அம்மோன் அந்த தாமார ஆசைப்பட்டு இதண்டு செயல்பட்டது. மற்ற பெண் ஆசையால் தங்களுடைய ஸ்தானங்களை இழந்தவர்கள் யார் யார்? ஆவதும் பொன்னாலே அழிவதும் பொன்னாலே என்று இருக்கல்லோ. யா பெண் ஆசையால் தங்களுடைய ஸ்தானங்களை இழந்தவர்கள் யார் யார்? இவன் நாகஸ்வர் ராஜா வசி இழந்த. இல்லை. ரூபன் புறப்புரிமை இழந்தான். நியாயாதிபதி இழந்தான். தாவீது அரச புறவே அப்சலோமாக இழந்தான். பெண் ஆசையால் தாறுமாறாய் நடந்த ஒரு தகப்பனுடைய இரு பிள்ளைகள் யார் யார்? பெண் ஆசையால் தாறுமாறாய் நடந்த ஒரே தகப்பனுடைய இரு பிள்ளைகள். அவங்க தானே தாவீதின் தாமாரின் அந்த கேஸ். பேர் வருது. தாமாருடைய அந்த கேஸ் விட இல்லை. அம்மோன் தாமாரிடம், அப்சலோம் தாவீதின் மறுமனையாட்டியுடன். ஓய்வு நாளில் வர்த்தகங்கள் வியாபாரம் செய்யாதபடிக்கு பட்டணத்து வாசலை மூடி கட்டளையிட்டது யார்? இஷ்டவேல. இல்ல. ஓய்வு நாளில் வர்த்தகங்கள் வியாபாரம் செய்யாதபடிக்கு பட்டணத்து வாசலை மூட கட்டளையிட்டது யார்? ஓய்வு நாளில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி
இந்த பட்டத்து கதை மூடிட்டார். அவர் யார்? பட்டணத்து வாசல் எங்கெங்க இருக்கு? இஸ்ரவேல் முகாப்பில இல்லை. பட்டணத்து வாசலை மூடியவர் நெகேமியா. ஆஹா நெகேமியா 13, 19, 20 இருக்கு. ஆசாரியனாயிருந்த நியாயாதிபதி யார்? ஆசாரியனாயிருந்த நியாயாதிபதி யார்? நியாயாதிபதியே இடது கை வீரன் 14 பேர் இருந்தவை அதுல யார் எட்டாவா? 2 சொல்லு அவருடைய பேர். எட்டாவா ஐயா? இல்ல, ஜெப்தா 3 சொல்லு வருது. ஆசாரியனாயிருந்த நியாயாதிபதி. ஏலி. 1 சாமுவேல் 1:9. ஏலி. சுரமண்டலங்கள் வாத்தியக்காரன் வாசித்த போது ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி யார்? சுரமண்டல வாத்தியங்களை வாசித்த போது ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி யார்? சுரமண்டலங்கள் வாத்தியங்களை வாசித்த போது ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி. சாமுவேல். இல்லை, அது இல்ல. பண்டா தீர்க்கதரிசி நாத்தான் வேலா. இல்ல, எலிசா. 2 ராஜாக்கள் 3:14-17. எலிசா. எலிசா. எலிசா 2 ராஜாக்கள் 3:14. 3:14 யாருக்கு சொன்னார்? 3:14 எலிசா, நான் யூதா ராஜாவை யோசபாத்துக்கு முகத்தை பார்க்க இருந்தால் நான் உண்மையும் நோக்க மாட்டேன், உண்மை பார்க்க மாட்டேன் என்று கத்தருக்கு முன் நிற்கிறேன். அப்படி சொல்லலையே ஐயா. 14-17. 3 வருஷங்களை வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றால், சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கத்தரின் கரன் அவன் மேல் இறங்கி அவன் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகளும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காணாலும். ஓகே, எலிசா தானா? எலிசா. ராஜாக்களாயிருந்து ராஜாக்கள் கல்லறையில் வைக்கப்படாத ராஜாக்கள் யார்? ராஜாக்களாயிருந்து உரியா ராஜா வைக்கப்படாத யார்? உரியானா உரியா உசியா உண்டு. தாவீது இல்லை. ராஜாக்கள், ஆனா அவைகள் அடக்கம் பண்ணப்படவில்லை. யோகாகிமோ அவரா? கேள்வியை வடிவாக்க கவனம். ராஜாக்களாயிருந்து
ராஜாக்கள் கல்லறையில் வைக்கப்படாத ராஜாக்கள் யார் யார்? கனவே இருக்கணும். சாலமோன். சாலமோன் ஐயா. உசியா உண்டு, ஆ, ஜோராம், ஆஹா. ஆகாஷ், மனேசே, ஆமோன், யோகாஸ், யோயாக்கீம். யோயாகின்னு சொன்னேன். அப்ப சரி, சிதேக்கியா. ஓகே, அடுத்தது. எனக்கு சித்தமானவெல்லாம் செய்வேன் என வாசிப்பதெங்கு? எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என வாசிப்பதெங்கே? எனக்கு சித்தம். பழைய ஏற்பாடு. பார்வோன். இல்லை. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்பது வாசிப்பதெங்கு? எனக்கு சித்தமெல்லாம் செய்வேன் சொல்லக்கூடிய ஆளார். இசாயா 46:10. இசாயா 46:10. இசாயா 46:10. ஏசாயாவா? 46:10. அந்தந்ததில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவனாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணுவேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். ஆண்டவரா? பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டது யார்? அனனியாவும் சப்பீராலும் தான். இல்லை. பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டது. இவன் இந்த பேதுருவின் காலில் ஜீவனை விட்டது ஒரே ஒரு ஆள் தான். ஒரு அரசன். யூதாஸ் காரியத்தா? அரசன். ஒரு அரசன் ஐயா, சரிதானே? இல்லை. பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டது யார்? ஒரே ஒரு ஆள் தான் ஜீவனை விட்டவர். ஸ்டெவானா? இல்லை. சப்பிரால். அனி நான் சப்பீரால் என்று நான் சொன்னேன். ரெண்டு பேரும் சொல்லி போயிட்டீங்க. சப்பிராலாம் பாதவன் செத்தவனே, மற்றவர் இல்லை. அப்போ 5:8 பார்த்து சப்பிரால். நீங்க ரெண்டு பேரும் பிள்ளை சொன்னீங்க, அது பிள்ளை. நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது எது? நட்சத்திரங்களை பூமியில விழப்பண்ணி அது சொல்ல மாட்டீங்க, கஷ்டம். நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தல இருக்கானா? வெளிப்படுத்தல வெளிப்படுத்தல். நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியில விழப்பண்ணி அது மிதித்த எதுன்னு சொன்னால், வெள்ளாட்டு கடாவு 4 கொம்புகள் இருந்த முளத்திருந்த சின்னதான ஒரு கொம்பு. தானியல் 8:8-10 இருக்கு. நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளியது எது? இதுதான் வலு சர்ப்பம்.
தவறான விடை. சர்பம் தானே அண்ணா? வேறு எதுவும் வேற ஒரு பேர்ல இருக்கோ தெரியல வார. நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகள் பூமியில நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியில விழப்பண்ணி அவைகளை மிதித்தது எது? அக்கினி. அக்கினியா? இல்லை. ம். நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது எது? வெளிப்படுத்தல் 12:3 சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். நீங்க வலு சர்ப்பம்னு சொன்னா தவறான விடை. பெரிய வலு சர்ப்பம். அண்ணா பெரிசு சொன்னேன்னு எது சொன்னேன்னா கடைசியில அதுதானே சொல்ல வேணும். இல்ல வசனம் என்ன சொல்லு? பெருசோ சின்னனோ அதுதான். வலு சர்ப்பம்ல எத்தனை வலு சர்ப்பம் இருக்கு? சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். சரியா சொல்லும். வாய்க்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சொல்லை புசித்த இருவர் யார்? யோவான். மற்றவர்? வாய்க்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர். ஒன்று யோவான். சரி. மற்றது? பேதுரு. இல்லை. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. எசேக்கியேல். யா, சரியான விடை. எசேக்கியேல் and யோவா. மருமகனால் தேவ ஆசீர்வாதம் பெற்ற மாமன் யார்? லாபான். சரியான விடை. இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்? எலியா. இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்? பழைய ஏற்பாடு. இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்? ஒரு தீர்க்கதரிசிதான். இல்லை. இல்லையா? ஆரோன். யாத்ரா 32:22. ஆரோன். ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? பெத்தேல்ல. இல்லை. ராகேலின் கல்லறை எந்த பெத்லகேமில். ஆ? பெத்லகேமில். ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? சொல்ல மாட்டீங்க. பெஞ்சமீனின் எல்லையாகிய செல்சாகில் 1 சாமுவேல் 10:2. பெத்லகேமின் தென் நுழைவாயில் எப்பேபிராத்தா அமைந்துள்ள அந்த இடத்துல தானே அண்ணா? 1 சாமுவேல் 10:2. 1 சாமுவேல் 10:2. 1 சாமுவேல் 10:2. 1 சாமுவேல் 10:2. 10:2ல நீ இன்றைக்கு என்ன விட்டு போறது? பெஞ்சமின் எல்லை ஆகிய சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய்.
நீங்கள் எங்க வாசிச்சினீங்களம்மா? அந்த நீங்க சொன்னதும் சரியா இருந்தா ஆதிகாமம் 35:19-20 ராகேல் மரித்து அதான் அந்த ஆதியாமம் பெத்லகேம் என்னும் எப்பா பிதாத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டான். அதான் இந்த எல்லியோ இல்லை எல்லி என்று எனக்கு ஏதோ இதில் பெஞ்சமின் இல்லையா செல் சாயில் இந்த 1 சாமுவேல் 10:2 இருக்கு. இதுதான் சரியான விடை. சரியா? அது அங்க அந்த ராகேல் வேறையா இருக்கும் அண்ணா. அது வேறு யார் ராகேலாகும்? ஏன்னா ஆதிகாமத்துல வேற ராகேல பற்றி இங்கால பெருசா வர்றதுக்கு இடமில்ல. ஆனா சில இடத்துல வரலாம். முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்? ஓ யோசேப்பு, இல்லை, தானியேல், இல்லை. முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள். மோசே. இலங்கை இல்லை. இலங்கை மானியம் வந்தா என்னன்னா முதல் அதை சொல்லுங்க, எனக்கு அது உலங்கு. பார்வோனிடம் ஆசாரியர்கள். ஆதியாகமம் 47:22. ஆதியாகமம் 47:22. 47:22. வாணியமா அவைக்கு அந்த நிலம் கொடுத்ததாம்மா. யார் பார்வோன் கொடுத்திருந்தான். யோசேப்பின் அந்த சரித்திரத்துல யோசேப் எல்லாட்ட காணியம் வாங்கினவர் காணியம் வாங்கல. நான் எங்க ஐயா இந்த வசனம் 47:22. 47:22 காணில 22 இருக்கு. 22. ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை, அது பார்வோனால் ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது. ஆமென். அடுத்த கேள்வி, விளம்பரம் பண்ணினார்கள் என்பது என வாசிப்பது எங்கே? விளம்பரம் விளம்பரம் பண்ணினார்கள் என வாசிப்பது எங்கே? விளம்பரம் பழைய ஏற்பாடு. விளம்பரம் பண்ணினார்கள். அந்த காலத்துல விளம்பரம் என்று சொல்றது அறிவிக்கிறது யாக்கம். பரசாற்று விளம்பரம். ஆனா பறைசாற்றுறது அது எக்ஸ்ட்ரா 10:8. எக்ஸ்ட்ரா 10:8. 10:8. ஆமா. 3 நாளைக்கு பின்பு பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படி எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருட்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்று யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ள சொன்னது யார்? அது இயேசு கிறிஸ்து. இல்லை. யோபு. மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ள சொன்னது யார்? மத்தேயு. இல்லை. புதிய ஏற்பாடு. அப்ப பவுல். பவுல். இல்லை. அப்போஸ்தலர் 20:19. இல்லை. 11. கொலோசியர் 3:12. அப்போஸ்தலர் பவுல். பவுல்ல எத்தனை பவுல் இருக்கு? இது அப்போஸ்தலர் பவுல்னு சொல்லுவாங்க. ஐயா அப்படி இங்க சொல்ல என்ன சொல்லுங்க? 3:12 ஆகையால்
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிற உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று முடியுது. அங்கே அவற்றை அப்போஸ்தலர் என்று சொல்லி 3:12 இல்லை அப்படி சொல்ல இல்லையா? கொலோசியர் 3:12 கொலோசியர் 3:12 தானே வாதிச்சு நான். அதில் அப்போஸ்தலரும் இல்லை பவுலும் இல்லை. அப்படி வராது. இல்லையே 3:12 இல்லையே ஐயா. கொலோசியர் 3:12 அதுதான் வாசிச்சேன் நான். உங்க புக்கு பிள்ளையா? ஆ ஓகே. இதுல பவுல் அண்டு வேற இல்லையோ? அப்போஸ்தலர் கொலோசியர் 3:12 இல்லையா? இல்லை ஐயா, இவ்வளவுதான் கிடக்கு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியவுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று கிடக்கு. இவ்வளவு. சொன்னார் பவுல் தானே. இல்லையா, அது அப்போஸ்தலர் பவுலண்டு இல்லை பவுலண்டும் இல்லை. ஆனால் அவர் சொன்னது பவுலண்டு சொன்னது ஓரளவுக்கு சரி. அப்போஸ்தலர் இல்லை எழுத இல்லையே. கொலோசியர் 3:12 கொலோசியர் 3 12 சதம் நான் வாசிச்சேன் நான். அவரிடம் அப்போஸ்தலர் இல்லை. கொலோசியர்ல துவங்கின துவக்கம் இங்க வாசிக்கிற வரையும் பார்த்தா அதில் பவுலையும் இல்லை அப்போஸ்தலரும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. கொலோசியர் எழுதுறார். அது சொன்னது ஓகே அண்ணா. நாங்க சொல்றோம் அப்போஸ்தலர் பவுல் அண்டு இல்லையாண்டு. கொலோசியர் எழுதுறது யாரையா? எழுதினார். எழுதினேன் அது இல்லையாண்டு நாங்க சொல்லல. அப்போஸ்தலர் பவுல் அண்டு இல்லையாண்டு தான் சொல்றோம். ஐயா ஐயா, அப்போஸ்தலர் பவுல் தான் அந்த அதிகாரத்தை அதிகாரம் இருக்கு மேல அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம். அவ்வளவுதான் வேணும். அந்த வசனம் தான் எனக்கு வேணும். அந்த வசனம் மட்டும்தான் எனக்கு தேவை. சரியோ? ஐயா உங்களோட கேள்வி இல்லையே? என்னட்ட கேள்வி இல்லை. வானரையா எழுதின வானரையா இல்லை. சும்மா உங்களோட செய்தியை கேட்டிருப்பீங்க, அதில் ஒன்றை விட்டு விடுங்க. கன செய்தியை கேட்கறீங்க, அதில் ஒன்றை விட்டு விடுங்க. செய்தியா? யோசேப்பின் தம்பிக்கு என்ன பேர்? பொன்னியமீன். யோசேப்பின் தம்பி பொன்னியமீன். யோசேப்பின் தம்பி. ஐயா, யாக்கோபோட போனவேதான் ஆக்களை அவைய எங்க குடியிருத்தினான்? எங்க? கோசோன்ல குடியிருத்தினா. அவர் கேட்ட ஊர் என்ன? ராம்சே. அவர் கேட்டது ராம்சே, குடியிருத்தினது கோசோன்ல. கோசோன்யா. யோசப்பு தம்பின்ற பேர் மறுபடி சொல்லியாச்சா போது? செக் பண்ற சரி உண்டு. சரி, அர்த்தம் இல்லை. ரூபனும் தம்பி தானே?
இப்படி கேட்டிருக்கணும். யோசேப்புக்கு விருப்பமானவன் அவன் உண்டு. ரூபனா கொல்லாதே ம். கர்த்தரை உத்தமனாய் பின்பற்றுவது யார்? ஆ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவது யார்? பரிசுத்தவாங்க இல்லை. நீதிமான் என்று வைப்போமா? ஆ நீதிமானா? இல்ல, ஒரு ஆளின் பேர் இருக்குது பழைய ஏற்பாட்டுல. அது தாவீது இல்லை. அல்லது யோபு. இல்லை. யுவன் சாணன் ஆ? உத்தம யுவன் இல்லை. பழைய ஏற்பாடு தான், ஆனா யோவான் இல்லை. புதிய ஏற்பாடு அது யோவான். பழைய ஏற்பாட்டில் எதுக்கு ஏ, ஆபிரகாமப்பா இல்லை. எண்ணாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். ஆகமம் 4:24. என்னுடைய தாசனாய காலை வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றிபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியை அதை சுதந்து கொள்வார்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டில் யோவான் எத்தனை புத்தகத்தை எழுதினான்? யுவான் ஒன்று உத்தமமா பின்பற்றின இன்னொரு 4 உத்தமமா பின்பற்றின இன்னொரு ஆள் இருக்கு. யாரண்ணா? நூனின் குமாரனாகிய யோசுவா. காலேபும் யோசுவாவும். யா. என்ன கேள்வி இப்ப கேட்டீங்க? புதிய ஏற்பாட்டில் யோவான் எத்தனை புத்தகத்தை எழுதினான்? 3 புத்தகமா? இல்லை. 4 இல்லை. அஞ்சு 5 புத்தகம் எழுதினான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். இல்ல, யூதா எழுதல. யூதா யோவான் சுவிசேஷம் 1, 2, 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம். தன் இருதயத்தில் 7 அருவருப்புகளை உடையவன் யார்? சாத்தான். இல்லை. பழைய பாம்பாகிய சாத்தான். இல்லை. என்ன கேள்வி? தன் இருதயத்தில் 7 அருவருப்பை உடையவன் யார்? 7 அருவருப்பு உடையவன் அருவருப்பு 7 அருவருப்புகள் அண்டல்ல வரும். 7 அருவருப்புகளை உடையவன் யார்? 7 அருவருப்புகளை உடையவன். புதிய ஏற்பாடு என்ன? இல்லை, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு. யோயாக்கீமா? இல்லை, நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 24, 25 இருக்கு. நீதிமொழி. ஓகே. அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. யார்?
പകഞ്ഞ ഇരിക്കല്ലോ അണ്ണാ இல்லையே. இல்லையா பகை இல்லை. 26 25 ம். நீதிமன்றம் 26 25 ம். Yeah. இருபத்தி ஆறுல நாலு இருக்குல்ல நாலு வகையை வஞ்சகமாய் மறைத்து வைத்திரு 24 வாசிச்சாதான் விளங்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. ஆமே அது என்ன 7 அறிவிப்பு? அதான் நாங்க அடுத்ததா போட்டிருக்காங்க. அங்க நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்துல போட்டிருக்க நீதிமொழிகள் 6, 8 6, 8 அந்த 7 அருவருப்புகள் போட்டிருக்கல்ல. இல்ல நீதிமொழிகள்ல வேறு இங்க இருந்தது. கண்ட நான் 7 அருவருப்புகளும் இங்க நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள் அவியாமென மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை வினைக்கும் இதயம், தீங்கு செய்யறதுக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். உண்டு ஆகிய இவைகளே என்று சொல்லி முடிக்கணும். ஆகிய இவைகளே. ஆமே நீதிமொழிகள் எங்க 6 நீதிமொழிகள் 17 6 16 16 17 இருக்கு. 6, 16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். வேதாமத்திலே எந்தெந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் ஊர் பெயர் சொல்லி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது வேதாமத்திலே. சிறிய தேசத்து அதிபதி இல்ல தீர்க்கதரிசியார். தீர்க்கதரிசிகள் இந்த ஊருண்ட பேர் போட்டிருக்கா? யா திவ்யனான எலியா, திவ்ய தேசத்தான யா சரியா? திவ்யனான எலிசா இல்லையா? ஆமோஸ் இல்லை. சொல்லியிருக்கா? மொரேசா ஊரான் மீகா அண்டும் காபோத்தூர் ஊரான் ஜோனாண்டும் ஆனோத் ஊரான் எரோமியாண்டும். எரோமியா 26 18, 2 ராஜாக்கள் 14 25, எரோமியா 29 27. ஓகே ஒரு கேள்வி உண்டு. சொல்லுங்க. அருமை எருமை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அருமை என்றால் கொஞ்சமா கொஞ்சமா இருக்கிறது. அருமை எருமை என்றால் எருமை எருத்து மாடு. என்ன வித்தியாசம் தான் கேட்டேன். ஏனாவும் ஆனாவும் வித்தியாசம். ஆனா அருமை எருமை. ஆனாவும் ஏனாவும் வித்தியாசம். மற்றெல்லாம் உண்டு. தமிழ் வாத்தியார கேட்டுட்டியா?
அருமை எருமை. ஐயா எருமை மிருகம் ஐயா. அருமை நீங்க என்ன கிடைக்காத ஒரு பொருள். கிடைக்காத பொருள் கிடைச்சால் அது அருமை. ம். ம். என் ஜீவன் உன் பார்வைக்கு அருமை. ம். சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன். வேதாமத்திலே ஒரு மனுஷனின் வாழ்நாளும் இன்னொரு மனுஷனின் கொண்டாட்ட நாளும் ஒத்திருக்கிறது. அது யார் யார்? ஏரோது. இல்லை. என்ன கேள்வி? வேதாமத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்நாளும் இன்னொரு மனுஷனின் கொண்டாட்ட நாளும் ஒத்திருக்குது. அது யார் யார்? ஆபிரகாம். இல்லை. அந்த மகளை டான்ஸ் ஆட விட்டானே. ஏரோதோ. இல்லை. இல்லை. சரி, ஒன்று சொல்லுறேன். அகஸ்வே ராஜா 128 நாட்கள் அவன் கொண்டாட்ட நாட்கள் ஆயிருந்தது. அதே மாதிரி 128 வருஷங்கள் 120. ஈசாக் சாரி நான் சொல்லிட்டேன். ஓகே, ஈசாக்கு 128 வருஷங்கள் உயிரோடு வாழ்ந்தார். அது அதிகாம 35:28 ஈசாக்குன்ற இது கிடக்குது. எஸ்தர் 1:4 அகஸ்வே ராஜான்ற இது இருக்குது. சரி, ஆசாப் எழுதின சங்கீதம் எத்தனை? 3. மூன்று. மூன்று இல்ல. ஆசாப்பழுதின சங்கீதம். கேள்வி யாரும் கேட்ட நீங்க? ஆமா, இவர் யார் வானரண்ணா கேட்டவன். நாங்கள் 5 சொன்னாங்க. அவர் சரின்னு சொன்னவர். எத்தனை அண்ணா? 5. 5 இல்ல. சங்கீதம் 50, சங்கீதம் 73 83 மட்டும். 10 11. 12 சங்கீதம். ஆனா ஒன்று யாரும் சொல்லலையே. ஆனா மொத்தமா சொல்றாங்க 12. நித்திய கீர்த்தி உள்ளவர்கள் யார்? கீர்த்தி உள்ளவன் யார்? நீதிமான். நீதிமான் யார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதாகமத்திலே சாகவே சாவாய் என்று சாப வார்த்தை எத்தனை மனிதனுக்கு சொல்லப்பட்டது? ஏதேன் தோட்டத்தில் உண்டு. ஏதேன் தோட்டம் ஆதாமுக்கு சொல்லப்பட்டது உண்டு. ம். மற்றது அந்த சவுல் வந்து அந்த ஞான சிருஷ்டி காரிட்ட போய் கேட்க சீமேயு 2. ஓகே, சீமேயு அது 2. மற்றது சாகவே சாவாய். 3வது ஏறின கட்டில நீ இறங்க மாட்டாண்டு அகசியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. வெனதாத்துக்கு சொல்லப்படுது. அபிமெலேக்குக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சாராளை அங்கு பிடித்து வச்சிருக்கிற போது அவனுக்கு சொல்லப்படுகிறது. துன்மார்க்கனுக்கு சொல்லப்படுகிறது. நடக்கு நீ எனக்கு இதரோ நாட்டை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது அந்த
எரிகோ கட்டுறதுக்கு சாகவே சாவான்னு சொன்னதெல்லாம் ஓ எரிகோ திருப்பி கட்டுறார்கள். ஆமா மற்றது எதுவுமே கட்டைக்கு 2 பேர் சாகணும். யா என்ன பேர் அது மறந்து போவாங்க. ஐயா, துன்மார்க்கனுக்கு சாகவே சாவாய். யா அவ்வளவுதான். எசேக்கியேல் 3:18 இருக்கு. ம். யாருக்கு? சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் யார்? தாவீது. இல்ல, பயந்து சின்ன நடக்கிறவன் தீர்க்கதரிசியில் ஒருவன். சாமுவேல். இல்ல, எலியா, எசேக்கியேல். இல்லை, ஒபதியார் 1 ராஜாக்கள் 18:12 இருக்கு. 30. ஐயா, 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 ஐயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் க- கொடுத்த கன்று போல் வளர்ந்து வெளியே வளர்ந்துருக்கத்தானே. ஆ. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது யாரால் களை விதைக்கப்படும்? இறந்த பிறகமா? இல்ல, உயிரோடு இருக்கும்போது ஆ. அவருக்கு களை விதைக்கப்படும் பட்டதென்று சொல்லி வேதத்துல இருக்குது. கலை விதைக்கு சரி. என்னென்றா பரமா கர்த்தருக்கு விரோதமா சாட்சி சொல்றவனா? இல்ல, சத்துருவால விதைக்கப்படுறது. ச- நான் சொல்லிட்டேன். ஓகே. சத்துருவால் இது ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவன், வசனுக்கு எதிர்த்து நிற்கிறவன். இல்ல, அவன் வந்து களைய விதைப்பான் ஐயா. துன்மார்க்கன் இல்லையா? அல்லது ஆதாமுக்கு ஆதாமுக்கு அவன் வந்து களைய விதைச்சானாக்கும். சரியா? அவன் என்ன செய்து கொண்டிருக்கும் போது களை விதைக்கப்படும்? ஒரு மனுஷனுக்கு சத்துருவால களை விதைக்கப்படுதுன்னா என்ன செய்து கொண்டிருக்கும் போது? இப்ப நாங்க கதைக்கும் போது பெருசா களை விதைக்கப்பட மாட்டாது, அல்லது வேற காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமா இல்லை. ஆனா எங்களுடைய ஜீவன் கொஞ்சம் மயங்கும் போதுதான் அந்த கலைகள் வரும். சத்துரு வந்து களைய விதைப்பான் என்று இருக்குது. மத்திய 11:25 தூங்கும் இருக்கு. போது தூங்கும் போதும் யா மனுஷன் நித்திர பண்ணும் வேளையில் தூங்கும் போதுதான் சத்துரு கலை வரும். வந்து கடைகளை விதைப்பான். ஓ, நான் பழைய பாட்டு பார்த்துருக்கேன். அப்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்கடக்கு மத்தையு 13:25. 13:25 தூங்கும் போது அப்ப நாங்க நித்திர உள்ளேக்கத்தானே. அப்ப மனுஷன் நாங்க நித்திர இல்லாம இருக்கிறது. மனுஷன் நித்திர பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போனான். யா நித்திர பண்ணிக்குள்ள நாங்கள் படுக்கைக்குள்ள செவம் பண்ணி படுக்க வேணும் என்றதை அதுல உறுதிப்படுத்தப்படுது. ஏனென்றால் தெய்வ தூதர்களுக்கு இருந்தான் எங்களுக்கு அப்புறம் என்ன? ஆ ஒவ்வொருத்தரும் 2 தெய்வ தூதர்கள் இருக்கிறார்கள். அண்ணா, அது தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், சரி அண்ணா. நாங்கள் பிழை செய்தால்
எப்படி அந்த தூதர்கள் கிரியை நடப்பிக்கிறது? நாங்கள் தேவனுக்கு விரியமில்லாம வேற காரியத்தை செய்து போட்டு நாங்கள் தேவ தூதர்கள் எங்களை காப்பார்கள் என்று சொல்லி நாங்க நிக்க கூடாது, நிக்க இயலாது. ஏனண்டா இன்றைக்கு மஞ்சள் கொடுத்து வந்து சத்துருவுக்கு எந்த அதிகாரம் இல்ல. நாங்க விடுகிற பிள்ளைகளை அவன் தூக்கி வச்சு தன்னுடைய காரியத்தை முடிச்சு போட்டு போறான். நாங்கள் மூளை இல்லாதவர்களை போல நிக்கிறோம் சில வேளையில. ஸ்ரீலங்கன் தூதரன்னா 5 வருஷத்தை கொடுத்து சமாளிக்கலாம். அதெல்லாம் இப்ப இல்லை, உடனே பிடிச்சு போடுவாங்க. லஞ்ச ஊழல். இயேசுவானவரை யோவான் ஸ்நானன் என்றது யார்? அவன் சீசர்களா? இல்லை, இஸ்ரவேலர்கள். இல்லை. என்ன கேள்வி? இயேசுவானவரை யோவான் ஸ்நானன் என்றது என்று சொன்னது யார்? ஆ, அந்த அந்த பரிசேயரோ சதிசேயர்? அவியல் இல்லை. ஓகே, மத்தேயு 14வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல இருக்கு. முதலாவது அதிகாரமா? மத்தேயு 14வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல இருக்கு. ஏதோவி யா. ஓகே, செக்ஸு ஆகுது. முடிப்போமானா? முடிஞ்சோ தேடுங்கோ, என்னன்னா முடிஞ்சோ தேடுங்கோ. ஆமென். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. இன்றைய நாளை பொறுப்பேற்றவரே ஸ்தோத்திரம். கேள்விவதை நிகழ்ச்சி நேரத்தை கத்தாவே நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்பமாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் அறிவை கத்தாவே பிள்ளைகளுக்கு கடலிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீரங்களை நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே மகேந்திரமனாவை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய மகனோடு நீர் கூட இருந்து கத்தாவே எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து கத்தாவே ஆரோக்கிய பலன் சுகத்தை கொடுத்து கத்தாவே பிள்ளைய நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமேன். அப்ப ஆண்டவரே கத்தாவே லேஸ்டியானாவுக்காய் செபிக்கிறோம் ஐயா. சங்கம வானொலிக்காய் நீ நடக்க போகிற ஒவ்வொரு கத்தாவே புரோகிராம்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்துனருக்காய் பரிசுத்தாவியானவரை எல்லாரோடும் கூட இருந்து சரியாக நேர்த்தியாக உண்மையாக செய்து முடிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். பைபிள் குவிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்து கேள்வியில் எடுத்து வந்தார்கள். அதே போல் எங்களுடன் சௌரமாக இந்த அதிகால வேளையிலே கனடாவிலிருந்து இணைந்து கேள்வியில் எடுத்து வந்தார், பதில்கள் எடுத்து வந்தார்கள். கத்திரதாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் ஒரு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் இதுவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் கத்திரதாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். சிஸ்டர் ஜானட், God bless you all. ஆமேன், 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 ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே திரும்பவும் சந்திப்போம். அதுவரையும்